வணக்கம். 2024 டிசம்பர் 11 புதன்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷராக வலுப்பெற்றுள்ளது. இது தற்போது நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கிறது. அதிகாலையில் இது இன்று வட இலங்கை கரையை வந்ததாக நெருங்கி, பிறகு டெல்டா மாவட்டத்திற்கு நெருக்கமாக வந்து வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டத்திற்கு இடைப்பட்ட பாக் ஜலசந்தி வழியாக டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு நெருக்கமாக நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி வந்ததாக நகர இருக்குங்க வரும் நாட்களில். இதன் காரணமாக இன்று முதல் மழைப்பொழிவு எப்படி, எப்பொழுது, எங்கெங்கே பொழிய இருக்கிறது மற்றும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தமிழக வானிலையில் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்களை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. காலை வணக்கத்துடன் ராஜா. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தற்போது வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பொழிய தொடங்கியுள்ளது. லேசான மழைப்பொழிவாகவும் மிதமான மழைப்பொழிவாகவும் பொழிய தொடங்கியுள்ளது. வேதாரண்யம், கோடியக்கரை பகுதியில் மழை பொழிய தொடங்கியுள்ளது. அதேபோல மழைக்கான மேகங்கள் உருவாகி டெல்டா மாவட்டங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று காலைக்குள் கண்டிப்பாக ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களிலும் மழை தொடங்கிவிடும். இன்று காலைக்குள் புதுச்சேரி முதல் ராமநாதபுரம் வரை மழை தொடங்கிவிடும். அதாவது புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர் போன்ற பகுதிகளில் இன்று காலைக்குள் மழை பொழிய தொடங்கிவிடும். சென்னை முதல் ராமநாதபுரம் மாவட்டங்கள் வரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் வந்துவதாக காணப்படும். டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை காலையில் பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற கடலோர மாவட்டங்களிலும் இன்று காலை லேசான மழைப்பொழிவாக வருவதாக தொடங்கும். பிறகு இன்று மதியம் முதல் மிதமான மழைப்பொழிவாக பொழிய தொடங்கும். அடுத்து இன்று மாலை பார்த்திங்கன்னா கனமழை பொழிவாக, மாலை இரவு கனமழை பொழிவாக பொழிய இருக்கும். மேலும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மாலை முதல் கனமழை பொழிவாக இருக்கும். இன்று இரவு முதல் தொடர் மிக கனமழை பொழிவாக இருக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்களில். இன்று டிசம்பர் 11ஆம் தேதி இரவு புதுச்சேரியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகள், அதாவது புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கும் 12ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு, அதாவது 11ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 12ஆம் தேதி அதிகாலை தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக பார்த்திங்கன்னா மழை பொழிய தொடங்கிடுங்க. 12ஆம் தேதி நாளை அதிகாலை. டிசம்பர் 11 இன்று மாலை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழிவாக மாறும். அது நாளை அதிகாலை உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி நாளை நல்ல மழையை பார்க்க கொடுக்கும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நல்ல மழைப்பொழிவு பார்க்க கொடுக்க இருக்கிறது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களில் இன்று மாலையிலிருந்து பார்த்திங்கன்னா மழை படிப்படியாக தீவிரமடையும். கனமழை முதல் மிக கனமழை பார்க்க கொடுக்கும். நாளை அதிகாலை முதல் மிக கனமழை முதல் ஆங்காங்கே அதி கனமழையும் பார்க்க பெய்யும் டெல்டா மாவட்டங்களில். குறிப்பாக டிசம்பர் 12 வியாழக்கிழமை நாளை அதிகாலையிலிருந்து தஞ்சாவூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர், திருச்சி, மயிலாடுதுறை, நாகை, கடலூர், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை, ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை வரை பார்க்க பொழியக்கூடும். அதுபோலவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல்
மிக கனமழை வந்து பார்த்தாக்கா பொழியும். நாளை இந்த நிகழ்வு 13ஆம் தேதி அதிகாலை, அதாவது வெள்ளிக்கிழமை கரையை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 13ஆம் தேதி அதிகாலை, அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், நீலகிரி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு கனமழையை கொடுத்து கொண்டு இது 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கரை கடந்து வந்து பார்த்திங்கன்னா போகும். இது தென் மாவட்டங்களில் விருதுநகருக்கு தெற்கே மிதமான மழைப்பொழிவாகவும் ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவு வந்து பார்த்தாக்க கொடுக்கும். ஆனால் விருதுநகருக்கு வடக்கே, கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே, கடலூருக்கு தெற்கே, அதாவது சிதம்பரத்தில் இருந்து ஒட்டுமொத்த டெல்டா பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை வந்து பார்த்தாக்க கொடுக்கும். அதுவும் குறிப்பாக உச்சபட்ச மழை வந்து பார்த்திங்கன்னா நாளை 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பொழிவு வந்து பார்த்தாக்க இருக்கும். இது 13ஆம் தேதி வரை வந்து பார்த்தாக்கா இந்த மிக கனமழை நீடிக்கும். அதுபோல் பெஞ்சல் புயலின் போது வெள்ளம் பாதித்த மாவட்டங்களான அதாவது புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதி கனமழைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. கனமழை பொழிவு தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அதனால் தேவையின்றி வந்து பார்த்தாக்கா அச்சப்பட வேணாம். மிக கனமழைக்கு கூட வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்காது. கனமழை வந்து பார்த்தாக்கா பொழியும். வட கடலோர மாவட்டங்களுக்கு 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழை பொழிவு இருக்குது. வட உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழைப்பொழிவாகவும் ஆங்காங்கே கனமழை பொழிவாகவும் இருக்கும். இது பாதிக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்காது வட மாவட்டங்களில். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும், டெல்டாவுடைய உள் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு வந்து பார்த்தாக்கா இருக்குது. இன்று நாளை பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும் கண்டிப்பாக இது. இந்த நிகழ்வு 14ஆம் தேதி அரபிக்கடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்றுவிடும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15, 16 வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு இடைவெளி இருக்கும். 15, 16, 17 ஆகிய அந்த 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு இடைவெளி இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாம் டிசம்பர் மாதத்தில் நமக்கு டிசம்பர் 11லேருந்து 24 வரை வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்தாக்கா தீவிர மழையே இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் புயல் நிகழ்விற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருக்கோம். மறுபடியும் மீண்டும் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிகழ்வு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்திங்கன்னா உருவாக இருக்குங்க. அதை தான் உங்களுக்கு இந்த மேப்பில் காமிச்சிருக்கேன் நான். இந்த நிகழ்வு 16ஆம் தேதி உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று, அதாவது முதல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் 16ஆம் தேதி. அடுத்தது 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அது 17, 18 ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதுக்கடுத்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 18, 19, 20, 21 ஆகிய தேதிகளில் ஒரு வலுவான நிகழ்வாக, அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழக கடற்கரையை வந்து பார்த்தாக்கா நெருங்கும். இது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நிறைய மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா கொடுக்குங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக இது ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக வந்து பார்த்தாக்கா இருக்கும். இந்த வடகிழக்கு பருவமழையுடைய கடைசி ஒரு வலுவான நிகழ்வாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தென்படுகிறது. ஆனால் இது அப்போதைய நிலைமையை வைத்து தான் நமக்கு ஒரு கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் சென்னை முதல் டெல்டா வரை வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை முதல் அதி கனமழையை வந்து பார்த்தாக்கா இது கொடுக்கும். இன்னும் நிரம்பாத ஏரி குளங்களை ஃபுல்லாகவே இது நிரப்பிடும். அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆண்டுக்கு தேவையான மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா இது கொடுத்துட்டு போயிடும். அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சு வந்து பார்த்தாக்கா வருதுங்க. 26ஆம் தேதிக்கு மேலே, அதாவது டிசம்பர் கடைசி வாரத்தில் ஒரு நிகழ்வு இருக்குது. அது பெரிய நிகழ்வாக இருக்குமா இல்லை சாதாரண நிகழ்வா என்பது நம்ம ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சரியாக இருக்காது. ஏன்னாக்கா எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய மேடன் ஜூலியன் ஆஸ்லேஷன்ஸ் என்ற சொல்லக்கூடிய அலைவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென்சீன கடல் பகுதிகளில் நிலவின்னு இருக்குது. அதனால் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பருவமழையை துரிதப்படுத்தி நிகழ்வுகளை அடுத்தடுத்து வந்து பார்த்தாக்கா
அது அனுப்பிக்கின்னு இருக்குது. அதனால் மழைப்பொழிவுகள் வந்து பார்த்தாக்கா நமக்கு கிடைக்க இருக்குது வரும் நாட்களில். ஆகவே நமக்கு இன்னிலிருந்து டிசம்பர் 24 வரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. இதுவரை பொழியாத மாவட்டங்களுக்கும் பொழியாத இடங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா மழை பொழிய இருக்குது. டிசம்பர் 24 வரை புயல் நிகழ்விற்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்புகள் மிக குறைவு, அச்சம் தேவையில்லை. ஆகவே பருவமழையானது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15 வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்க இருக்குது. அதே போல் மழை பொழியும் போது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவ் விடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் அரையாண்டு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்து லீவ் விடுவாங்களா விடமாட்டாங்களான்னு சொல்லிட்டு படிக்காமல் யாரும் இருக்காதீங்க. எல்லோரும் நல்லா படிங்க. ஏன்னாக்கா இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழை பொழிவாக இருக்காது. பெரும்பாலும் வட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழை பொழிவாக தான் வந்து பார்த்தாக்கா இருக்கும். அதனால் நல்லா படித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க் எடுக்கிற வேலையை பாருங்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி நேற்று வரை 45 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்குங்க தமிழ்நாட்டில். இந்த காலகட்டத்தில் இயல்பாக 40 சென்டிமீட்டர் மழை பொழியணும். இப்போ நமக்கு 14% வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை வந்து பார்த்தாக்கா பொழிஞ்சிருக்கு. தற்போது பெய்துள்ள மழையில் 22 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக மழை பொழிஞ்சிருக்கு. 15 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு இருக்குது. 11 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக வந்து பார்த்தாக்கா மழை பொழிந்துள்ளது. இந்த குறைவாக பொழிந்த மாவட்டங்களுக்கு தற்போது இந்த சிஸ்டம் வந்து பார்த்தாக்கா நிறைய மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்க இருக்குது. தற்போது உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல நகரும் தன்மை கொண்டது. இதனால் தமிழகத்தில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். கிழக்கிலிருந்து இது மேற்காக நகர்ந்து அரபிக்கடலுக்கு செல்லும் போது படிப்படியாக மழை அனைத்து பகுதிகளுக்கும் வந்து பார்த்தாக்கா பொழியும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவாக இருக்கும், கனமழை பொழிவாக இருக்கும், மிக கனமழை பொழிவாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு மழை பொழிவாக இருக்கும். ஆகவே மறுபடியும் சொல்கிறாங்க, மழைப்பொழிவானது இன்று அதிகாலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வட கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலைக்குள் வந்து பார்த்திங்கன்னா மழை எட்டிவிடும். இன்று மாலையிலிருந்து அநேக மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழையாக பொழிய தொடங்கிவிடும். நாளை மழையுடைய அளவு அதிகரிக்கும், தீவிரமடைந்து இருக்கும். அதாவது டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவு முதல் அதி கனமழை பொழிவாக இருக்கும். வடகடலோரம் கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கும். அதே போல் டெல்டா உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை மிக கனமழை பொழிவாக இருக்கும் நாளை. இந்த 4ஆம் சுற்று பருவமழையானது டிசம்பர் 14 வரை வந்து பார்த்தாக்கா பொழியுங்க. அதனால் இன்னும் நிறைய மழை வந்து பார்த்தாக்கா பொழிய இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு 20 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவமழை வந்து பார்த்திங்கன்னா பொழிய இருக்குது. அதனால் விவசாயிகள் எமது வானிலையை அறிந்து துல்லியமாக விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.